ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி பல்வேறு ரீசன்ஸ்னால சாத்தியமானது. அதில் ஒரு முக்கியமான ரீசன், ஒரு முக்கியமான ஃபேக்டர் அமித்ஷா ஃபேக்டர். மேற்கு வங்கத்தில் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி இன்னும் 15 நாள் அங்கேயே தங்கி இருந்து ஒட்டுமொத்தமாக மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸை இல்லாமல் செய்து இப்போ தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வாக தன்னுடைய ஒட்டுமொத்த கவனத்தையுமே பஞ்சாபை நோக்கி திருப்பியிருக்காரு. எப்படி மேற்கு வங்கம் நேஷனல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல ரொம்ப முக்கியமான மாநிலமோ அதே அளவிற்கு இப்போ அடுத்து பஞ்சாபும் ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலமாக பார்க்கப்படுகிறது. பஞ்சாப்ல நிறைய பிரச்சனைகள், ட்ரக்ஸ், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸோட ப்ரீடிங் ஹப்பா பஞ்சாப் மாறிட்டு இருக்கு. அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ட்ரக் அடிக்ட்ஸ் ஆகி தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள்னால அடுத்து பஞ்சாப்ல பாஜக ஆட்சி என்பதை ஒரு லட்சியமாக கொண்டு அமித்ஷா அவர்கள் அடுத்தடுத்து நகர்வை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த எலெக்ஷன் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்களுக்கு தேர்தல்னா உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மணிப்பூர், பஞ்சாப் மற்றும் கோவா. இந்த மாநிலங்கள்ல இன்னும் சொல்லப்போனா அடுத்து வரக்கூடிய பல மாநில தேர்தல் இன்னும் 2-3 வருஷத்துக்கு பொட்டன்ஷியலி பாஜக லூஸ் பண்ணக்கூடிய மாநிலமாக மணிப்பூர் மாநிலம் மட்டுமே இருக்கிறது. மற்ற எல்லா மாநிலத்திலையுமே பாஜக ஆட்சி அல்லது பாஜக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தை பத்தி பேசி ஆகணும் அப்படின்னு எடுத்ததுக்கான காரணம், மேற்கு வங்கத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் அங்கு தோல்வியை தழுவ போகிறது என்பதை தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு அனாலிசிஸ் பண்ணி 44% பாஜக அங்க வாக்கு பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாஜக 45% வாங்கியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பஞ்சாப் தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இன்னும் ஒரு சில மாநிலங்கள் மட்டும்தான் எதிர்கட்சிகள் கட்டுப்பாட்டில், அதாவது பாஜக இல்லாத வேறொரு அரசாங்கம் ஆண்டுகிட்டு இருக்கு. அதுல ஒரு மாநிலம் பஞ்சாப். அங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மதத்தை எப்ப பாரும் பாஜகவிற்கு எதிராக இன்ஸ்டிகேட் பண்ணி அங்க ஒரு வெறுப்பு அரசியலை எல்லா அரசியல் கட்சிகளும் செய்துகிட்டு இருக்காங்க. இந்த தேசம் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அந்த நார்த்ல அந்த பஞ்சாப் என்ற அந்த மாநிலத்தை இப்பொழுது பாஜக மீட்டே ஆக வேண்டும். அங்க இன்னும் தேர்தலுக்கு 10 மாசம் கூட இல்ல. இந்த 10 மாசத்துல பாஜகவால அங்க ஒரு தலைகீழ் மாற்றத்தை செய்ய முடியுமா அப்படிங்கறத நான் பார்க்கணும். காரணம், இந்த முறை நாங்க தனியாகத்தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் என்பதை அமித்ஷா அவர்கள் அறிவிச்சிட்டாரு. பஞ்சாப்ல பாஜக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா, எவ்வளவு சதவீத வாக்குகள் தேவை அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, போன முறை ஒரு லேண்ட் ஸ்லைடு ஸ்வீப் பண்ணாங்க ஆம் ஆத்மி கட்சி. 2022ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் டெல்லியில மட்டுமே இருந்த ஆம் ஆத்மி பார்ட்டி முதல் முறையாக பஞ்சாப்ல தங்களுடைய அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. ஸ்டேட் வைஸ் நான் சொல்றேன். இன்னும் பல மாநிலங்கள்ல எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என்று தங்களுடைய முயற்சிகள் இன்னும் முயற்சிகளாகவே இருக்கு. ஆனா இங்க ஆட்சியவே பிடிச்சிட்டாங்க. 2022ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி மட்டும் 92 இடங்களை கைப்பற்றது. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 117ல 59 சீட் வாங்கினாலே மெஜாரிட்டி. ஆனா இவங்க 92 வாங்கி அதிரி புதிரி பெரும்பான்மையில அமர்றாங்க ஆட்சியில. காங்கிரஸிற்கு 18 சீட்டு. இதுக்கு முன்னாடி ஷிரோமணி அகாலிதளோட தான் பாஜக அலையன்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த முறை ஷிரோமணி அகாலிதளோட மீண்டும் அலையன்ஸ் இல்லை என்று அறிவிச்சுட்டு தனியாக கண்டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷிரோமணி அகாலிதள் அவங்க பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 3, பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு 1. போன முறை எப்பவுமே அலையன்ஸ் பார்ட்னராக இருந்த பாஜகவோட கண்டெஸ்ட் பண்ணாம பிஎஸ்பியோட கண்டெஸ்ட் பண்ணாங்க ஷிரோமணி அகாலிதள். பிஎஸ்பி ஷிரோமணி அகாலிதள் இந்த கூட்டணிக்கு 20% வாக்குகளும், காங்கிரசுக்கு 22% வாக்குகளும், ஆம் ஆத்மி கட்சிக்கு 42% வாக்குகளும் கிடைச்சிருக்கு. ஸோ பாஜகவிற்கு பாத்தீங்கன்னா பாஜக இன்னும் சிறு சிறு கட்சிகள்லாம் சேர்த்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக என்டிஏவுக்கு 7.73% வாக்குகளும், 2 சீட்டு மட்டுமே கிடைச்சது பஞ்சாப் அசம்பிளில. ஸோ பாஜக இப்போ இந்த 7%லேருந்து 28 to 29% வரைக்கும் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா பல்முனை போட்டியில இப்போ பஞ்சாப்ல 28-29% வாங்கினாலே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. இன்னைக்கு இப்போ மீண்டுமே பாத்தீங்கன்னா பகவந்த் மானை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கு ஆம் ஆத்மி கட்சி. இன்னுமே மற்ற கட்சிகள் தங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கல. எதிர்கட்சியான காங்கிரஸ்க்கு என்ன அங்க சிக்கல்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவுல கடும் போட்டி, இன்ஃபைட்டிங் இன்சைட் காங்கிரஸ். அமரீந்தர் சிங் வாரிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் பஞ்சாப்ல மாநில தலைவர். அவர் தான். அவருக்கும் சரண்ஜீத் சிங் சன்னி, காங்கிரஸோட முன்னாள் முதலமைச்சர், இப்போ ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த பகவந்த் மான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சரண்ஜீத் சிங் சன்னி தான் முதலமைச்சராக இருந்தாரு. ஸோ முன்னாள் முதல்வருக்கும்
அந்த காங்கிரஸ் மாநில தலைவருக்கும் கடுமையான இன்ஃபைட்டிங் போயிட்டு இருக்கு அங்க காங்கிரஸ்ல. இதுதான் காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இந்த தேர்தலில் ஆக போகுது. ஆட்சி பொறுப்பேற்ற ஆம் ஆத்மி கட்சி மேல மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்காக வாக்களித்தார்கள். சேஞ்சுக்காக ஓட்டு போட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. பஞ்சாப்ல தமிழ்நாட்டை விட மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கேடு. திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு விட்டது நம்மளாம் சொன்னோம் இல்லையா? இதை விட பன்மடங்கு அதிகமாக லா அண்ட் ஆர்டர் டோட்டல் கேஆஸ்ல இருந்துச்சு பஞ்சாப்ல. பிஸ்கல் ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஸ்கல் ப்ரூடன்ஸ்ல இருக்கிறதுல லாஸ்ட் ஸ்பாட் யாருக்கு தெரியுமா? பஞ்சாபுக்கு தான். இதை நான் சொல்லல, 2026ஆம் ஆண்டுக்கான சிஏஜி ஆடிட் ஃபைண்டிங் சொல்றாங்க. 100க்கு வெறும் 12.4% தான் மார்க் கொடுத்திருக்காங்க. ட்ரக்ஸ் போதைப் பொருட்களுக்கு அடிமையான இளைஞர்கள் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 587 யூத் இளைஞர்கள் இறந்து போவதாக பாஜக குற்றம் சாட்டுறாங்க. எதனாலனா ட்ரக் ஓவர் டோஸ் ஆகி நிறைய இளைஞர்கள் உயிரை விட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃபேமிலிஸ்க்கு இது மிகப்பெரிய பதற்றமாகவும் அந்த ஸ்டேட்டே மிகப்பெரிய குழப்பமான சூழலுக்கும் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் எப்படி நம்ம பார்த்தோமோ இதே மாதிரி அங்க கள்ளச்சாராய மரணம் 2025ஆம் ஆண்டு அமிர்த்சர்ல 21 நபர்கள் இல்லிசிட் லிக்கர் அன்ரெகுலேட்டட் ஆல்கஹால் கன்சம்ஷனால உயிரிழக்கிறாங்க. சைபர் கிரைம் பார்த்தீங்கன்னா அங்க 73% அதிகரிக்குது. கேங்ஸ்டர் கல்ச்சர், அதாவது தடையெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் என்று போற வரவனா சுட்டு தள்ளுவாங்க. ரோட்ல நடமாட முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன். நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பப்ளிக்கா சுட்டு கொல்லப்பட்டார்கள். இது எல்லாமே ஆம் ஆத்மி ஆட்சியில் நடந்துச்சு. ஸோ அமித்ஷா அவர்கள் ரொம்ப கிளியரான ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு பாஜகவோட மையக்குழு கூட்டம் டெல்லியில அமித்ஷா அவர்கள் தலைமையில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி பஞ்சாப் பாஜகவோட மையக்குழு கூட்டமும் நடந்திருக்கு. அதுல அமித்ஷா அவர்கள் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு, பஞ்சாபை அப்படியே விட்டுவிட முடியாது, நாம் எப்பாடுபட்டாவது பஞ்சாபை காப்பாத்தியே ஆகணும். தனியாக சோலோவா கண்டெஸ்ட் பண்ண ரெடியா இருங்க, நம்ம தனியா தான் நிக்க போறோம், மக்களுடைய நம்பிக்கையை பெற கடுமையாக உழைங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு போயிருக்கு, பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு, இதை நம்ம மீட்டே ஆக வேண்டும் என்று மையக்குழு கூட்டத்துல திரு அமித்ஷா அவர்கள் பஞ்சாப் பாஜக யூனிட்டுக்கு கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததாக தெள்ள தெளிவாக தெரிய வருகிறது. பாஜக பஞ்சாப் எலெக்ஷன்ஸை எவ்வளோ சீரியஸாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ரீசெண்டாக நடந்த நிறைய நகர்வுகள் நமக்கு ரொம்ப கிளியரா இண்டிகேட் பண்றாங்க. அதே மாதிரி பாஜகவோட ஓட் ஷேர் சிக்னிஃபிகண்டா ரைஸ் ஆகியிருக்கு. 2022ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலோட முடிவுகள் என்ன இருந்துச்சுங்கிறத உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இப்போ அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு பாஜக பஞ்சாப்ல தனிச்சு போட்டிட்டாங்க. மோடியை பிரதமராக முன்னிறுத்தி தனிச்சு போட்டிட்டதுல ரிசல்ட்ஸ் பாருங்க, வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு பாஜகவிற்கு 18.56% வாக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்போ 2022 எவ்வளோ 7%. 2 வருஷத்துல பாஜக தனிச்சு நின்று 11% தன்னுடைய வாக்கு வங்கியை எக்ஸ்ட்ராவா உயர்த்திருக்காங்க, 7 to 18%. அப்ப இன்னும் பாஜகவிற்கு தேவை 10% தான் ஆட்சி அமைப்பதற்கு தனியாகவே. இதுல பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு ஒரு சில தொகுதிகளில் ரொம்ப சொற்பமான வாக்கு வித்தியாசத்துல தன்னுடைய வெற்றி வாய்ப்பை தவற விடுறாங்க பாஜக வேட்பாளர்கள். எப்பவுமே சிரோமணி அகாலிதள் அப்படிங்கிற இந்த பிக் பார்ட்னரோட கூட்டணி போய் பாஜக 2 எம்பிக்களை பெற்றுக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ச்சியா 2 எம்பிக்கள் பஞ்சாப்ல இருந்து வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த முறை பஞ்சாப்ல இருந்து ஒரு எம்பி கூட மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக ஒரு எம்பி கூட தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஒரு சின்ன ஒரு பின்னடைவு தான் பாஜகவிற்கு. ஒரு சில தொகுதிகள், உதாரணத்துக்கு லூதியானா அப்படிங்கிற தொகுதியில பாருங்க, பஞ்சாபோட காங்கிரஸ் மாநில தலைவர் அமரிந்தர் சிங் வாரிங்க்கு எதிராக போட்டியிட்ட பாஜகவுடைய ரவனீத் சிங் பிட்டு 3,01,000 வாக்கு, 3,01,000 ஓட்டு. அமரிந்தர் சிங் வாரிங் 3,22,000 ஓட்ஸ். ஸோ அங்கே ஒரு க்ளோஸான கான்டெஸ்டா. இதே மாதிரி பல தொகுதிகளில், குர்தாஸ்பூர் அப்படிங்கிற பாராளுமன்ற தொகுதியில் பாஜக 2வது இடத்துக்கு வராங்க. அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் லீடு பார்த்தோம்னா பாஜக எப்போதும் இல்லாத அளவிற்கு 23 சட்டமன்ற தொகுதிகளில் லீடு எடுக்கிறாங்க. இதே தேர்தலில் காங்கிரஸ் 37 சீட்ல லீடிங், ஆம் ஆத்மி 33 தொகுதிகளில் லீடிங், இண்டிபெண்டன்ஸ் 15, ஷிரோமணி அகாலிதள் எப்படி பாஜகவோட பிக்கர் பிரதர் அவங்க தான் பெரிய கட்சி என்று சொல்லிட்டு இருந்த ஷிரோமணி அகாலிதள் வெறும் 9 தொகுதியில் தான் லீடிங். பகுஜன் சமாஜ் ஒரு தொகுதியில் கூட லீடிங் இல்ல. ஹிஸ்டாரிக்கலி ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க பாஜக. அடுத்து பாஜகவோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல ஃபர்ஸ்ட் பிஜேபி மேயர் அபோஹர் முனிசிபல் கார்பரேஷன்ல இப்போ வந்திருக்காங்க. சமீபத்தில் தான் பஞ்சாபோட உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக ஒரு ஸ்பெக்டாகுலர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்ச வார்டு 958, காங்கிரஸ் 397, இண்டிபெண்டன்ஸ் 251, பாஜக தனியாக போட்டிட்டு 172. இதுல நிறைய அர்பன் பாக்கெட்ஸ்ல பிஜேபி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. முதல்ல பாஜகவோட மேயர் பஞ்சாப்ல இப்ப வந்திருக்காங்க. சோ ஃப்ரம் நோவேர் இன் பஞ்சாப்
இப்போ பல இடங்கள்ல பாஜக தங்களுடைய பிரசன்ஸை அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாருங்க, ஆம் ஆத்மி 900 வார்டுல ஜெயிச்சிருக்காங்க. அப்ப ஆம் ஆத்மி முன்னாடி தானே இருக்காங்க நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த 2 உள்ளாட்சி தேர்தல்களை உங்களுக்கு நினைவு கூற விரும்புறேன். 2021ஆம் ஆண்டு காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 1432 வார்டுகளை ஜெயிச்சிருந்தாங்க. ஷிரோமணி அகாலிதள் 284, பிஜேபி 59 தான். ஆம் ஆத்மி வெறும் 69 தான். 69 வார்டுல மட்டுமே ஜெயிச்ச ஆம் ஆத்மி வெறும் 8-10 மாசத்துல ஆட்சியில வந்து அமர்றாங்க. அப்போ 1400 வார்டுகள் ஜெயிச்ச காங்கிரஸ் ஒரு சில மாதங்கள்ல ஆட்சியை இழக்கிறாங்க. ஏன்னா லோக்கல் பாடிஸ் ஆல்வேஸ் வில் ஃபேவர் த ரூலிங் பார்ட்டி, இதான் தம் ரூல். அப்போ 1400 வார்டுகள் ஜெயிச்ச காங்கிரஸே மண்ணை கவ்விய பொழுது இப்போ வெறும் 900 வார்டுகள் ஜெயிச்ச ஆம் ஆத்மி நிச்சயமாகவே தோற்க போவது உறுதிதான் என்பதை அரசியல் வட்டாரங்கள், அரசியல் வல்லுநர்கள், அரசியல் விமர்சகர்கள், பஞ்சாபை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே 2015க்கு போவோம். 2015ல ஷிரோமணி அகாலிதள் பாஜக அலையன்ஸ் தான் அங்க ஆட்சி பண்றாங்க. அப்போ இந்த அலையன்ஸ் பாத்தீங்கன்னா ஷிரோமணி அகாலிதள் 1060 வார்டுகள்லையும் பாஜக 360 வார்டுலையும் ஜெயிக்கிறாங்க. ஸோ மோர் தென் 1400 சீட்ஸ் வார்டுகளை இவங்க இந்த அலையன்ஸ் ஜெயிக்கிறாங்க. ஆனா வெறும் 8-10 மாசத்துல தங்களுடைய ஆட்சியை காங்கிரஸ் கிட்ட இழக்கிறாங்க. ஸோ பஞ்சாப் எப்பவுமே இப்படிதான் வாக்களிச்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ண இவங்க 2 பேருமே தோற்கும் போது ரொம்ப வீக்கா லோக்கல் பாடியில பெர்ஃபார்ம் பண்ண ஆம் ஆத்மி மீண்டும் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிறவரு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு மனிதருக்கு செக்யூரிட்டி, ஃபுல் செக்யூரிட்டி, எங்க போனாலும் பாதுகாப்பு பந்தோபஸ்து என்று பஞ்சாப் அரசாங்க கஜானாவிலிருந்து செலவிடப்படுவது அந்த மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. எங்க போனாலும் பகவந்த் மான் அப்படிங்கிறவர் பின்னாடி தான் இருக்காரு. அந்த மாநில முதலமைச்சர் பேக் சீட்ல இருக்காரு. எல்லாத்துக்குமே தலைமை தாங்குவது அரவிந்த் கெஜ்ரிவால் தாங்கிற போது நாங்க எதற்காக பகவந்த் மானுக்கு ஓட்டு போட்டிருக்க போறோம்? ஒரு சூப்பர் சிஎம்மாக அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் செயல்படுகிறார் என்பதுதான் பலருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு. ஃபுல் டார்கெட்டை பஞ்சாப்ல பண்றதுனால நிறைய ஆர்கனைசேஷனல் சேஞ்சஸ் பண்றாங்க பஞ்சாப்ல பாஜக. ரீசெண்டா கேவல் சிங் தில்லோன் என்பவரை பஞ்சாப் மாநில பாஜக தலைவராக நியமிச்சிருக்காங்க. இவரு ஒரு முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ. அந்த மாநிலத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஜாட் சீக் ஃபேஸாக இருக்காரு. இந்த ஜாட் சீக்கியர்கள் தான் அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சீக் பாப்புலேஷன்ல பாதிக்கும் மேல இந்த ஜாட் சீக் தான். சோ ஒரு ஸ்ட்ராங்கான ஜாட் சீக் ஃபேஸை ப்ரொஜெக்ட் பண்றது மூலமாக அந்த சமுதாயத்தினுடைய வாக்குகளை பாஜக யுனைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. காலங்காலமாகவே சீக்கியர்களை பாஜகவிற்கு எதிராக இன்ஸ்டிகேட் பண்ணக்கூடிய வேலைகளை ஆம் ஆத்மி செஞ்சிருக்காங்க, காங்கிரஸ் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இத்தனைக்கு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், சீக்கிய கலவரத்தை நடத்தியது காங்கிரஸ். காங்கிரஸை சேர்ந்தவர்கள் தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். ஜெகதீஷ் டைட்லர்ல இருந்து இன்னும் நிறைய பேர் காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லியில சீக்கியர்களை கொன்று குவிச்சாங்க என்பது பொதுவெளியில இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீதிமன்றத்துல நிறைய முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இந்திரா காந்தி அவர்களை தங்களுடைய சீக்கிய பாடி கார்ட்ஸ் கொன்றதுக்கு அப்புறமா காங்கிரஸ்காரங்க தேடி தேடி சீக்கியர்களை நரவேட்டையாடினார்கள். 1984ஆம் ஆண்டு நடந்தது. சோ இந்திரா காந்தியை கொன்னதற்கு, சீக்கியர்களை பழிவாங்கும் நோக்கோட கொல்லப்பட்டதற்கு என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு ஆலமரம் விழுந்தால் 4-5 எறும்புகள் சாகதான் செய்யும். அப்படின்னா இந்திரா காந்தியை கொன்னீங்கன்னா ஒரு கொலாட்ரல் டேமேஜ்ல சீக்கியர்கள் சாகதான் செய்வாங்க என்று சொன்ன காங்கிரஸை இவங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்தினாங்க. ஆனா அதே காங்கிரஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வில்லலாக சித்தரிச்சு அங்க ஒரு வெறுப்பு அரசியலை செய்து, ஆனா அதை இந்த முறை உடைச்சே தீர்வோம் என்று பாஜக ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. இப்ப பாஜகவிற்கு அர்பன் பாக்கெட்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆனா ரூரல் பாக்கெட்ஸ்ல ரொம்ப வீக்காக இருக்காங்க என்பதுதான் ரிப்போர்ட்ஸ், கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் நமக்கு சொல்லுது. ரீசெண்டா நிறைய தலைவர்கள் மாற்று கட்சிகள்ல இருந்து பாஜகவில் பஞ்சாப்ல வந்து இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜக்மீத் சிங் பரார் என்பவர் ஒரு முன்னாள் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர். ப்ரொஃபசர் ஓம்கார் சிங் என்று ஒருவர். இவர் யாருன்னா பகவந்த் மான் இருக்கார்ல, ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர், பஞ்சாப் முதலமைச்சர். அவருக்கு ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. ஸோ ரொம்ப க்ளோஸா பகவந்த் மான் கூட இருந்த ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டிவே பாஜக பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து சரண்ஜீத் சிங் பிரார் என்பவர் ஷிரோமணி அகாலிதளோட ஸ்போக்ஸ் பர்சன், செய்தி தொடர்பாளர். அவரை பாஜக பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. இதோட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா மத்தியில ஆளுங்கட்சியாக இருந்த பாஜகவை தொடர்ச்சியாக கேள்வி கேட்டே இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா நேஷனல் லெவல்ல யார் ஜெயிப்பாங்கன்னா ராகவ் சத்தா. ராகவ் சத்தா தான் இன்ஸ்டாகிராமோட பிரைம் மினிஸ்டர். அப்பேற்பட்ட ராகவ் சத்தாவே பாஜக இணைஞ்சிட்டாரு. அவர் மட்டும் இல்ல, ராகவ் சத்தா, ஹர்பஜன் சிங், சந்தீப் பாதக், ஸ்வாதி மல்லிவால், அசோக் மிட்டல், விக்ரம் சிங் சாஹ்னே, ரஜிந்தர் குப்தா, இந்த 7 பேருமே பாஜக இணைஞ்சிட்டாங்க. இதுல பெரும்பாலானவர்கள் பஞ்சாப்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. பஞ்சாப்ல இருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களுக்கு நிறைய பஞ்சாப் எம்எல்ஏக்களோட க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கு. ஸோ தேர்தல் நெருங்க
இவங்களோட க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கக்கூடிய பஞ்சாப் எம்எல்ஏக்கள் பாஜகவில் வந்து இணைஞ்சா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஸோ மிஷன் பஞ்சாபுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போயிட்டு இருக்காங்க. இன்னும் எட்டும் தூரத்தில் தான் பாஜகவுக்கு பஞ்சாப் இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் அமித்ஷா அவர்கள் தங்கியிருந்து பாஜகவை வெற்றி பெற செய்த மாதிரி பஞ்சாப்லயுமே அமித்ஷா தங்கி இருந்து பஞ்சாப்ல பாஜகவை ஆட்சி கட்டில் அமர்த்தினா கூட அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பஞ்சாப்ல பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியுமா? உங்களுக்கு என்ன இன்ட்யூஷன் தோணுது? பிளஸ் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். வணக்கம். வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.